இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இந்த அருமையான நாளிலே புனித செபஸ்தியார் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல வருடங்கள் கழித்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களில் பல பேர் என்னடா இப்படி இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று நினைப்பீர்கள். ஏறக்குறை 1995 ஆண்டு உங்கள் திருவிழா காலங்களில் நாட்களில் வந்திருக்கிறேன், மறையுரை ஆற்றியிருக்கிறேன். அதற்கு பிறகு சுமார் 32 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும், உங்களுடைய பங்கு தந்தைக்கும் எளிமையான என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டோம் என்றால் என்னை பலருக்கு தெரியாது. 32 வருடங்கள் ஆகிவிட்டது அல்லவா? ஆயினும் உங்களை பார்க்கின்ற பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதனை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் நன்றாகவே இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அன்பு மக்களே, புனித செபஸ்தியார் உலகத்தை எடுத்துக் கொள்கின்ற பொழுது அதிகமான சில அல்லது பல பக்த கொடிகளை வைத்திருக்கக்கூடியவர்களிலே புனித செபஸ்தியாரும் ஒருவராக இருக்கிறார். மாதா புனித அந்தோனியார், ஏறக்குறைய அதற்கு அடுத்ததாகவே புனித செபஸ்தியார் வருகிறார். தமிழகத்தினுடைய வடக்கு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் புனித செபஸ்தியார் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அதற்காக மட்டுமல்ல, அவருடைய அந்த வாழ்க்கை நெறியை எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா என்று எண்ண தோன்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான், வாழ்வதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் கொண்டவர் தான். வாழ வழி இல்லாமல் இப்படி ஒரு கிறிஸ்தவராக மாறவில்லை. அன்பார்ந்தவர்களே, வாழ்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் உண்டு. அன்றைய பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தாலும் தன்னுடைய பெற்றோரோடு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக, உயர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். மிலான் நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். இத்தாலி நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். மிலான் நகரம் இன்றைக்கும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இத்தாலி நாட்டிலே மிகச் சிறந்த முக்கியமான நகரமாக இருக்கிறது. ரோம் ஒருவேளை இத்தாலி நாட்டிற்கு சமய புள்ளியாக இருக்கலாம், ஆனால் மிலான் நகரம் இன்றைக்கு இத்தாலி நாட்டிற்கு பொருளாதார புள்ளியாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டிற்கு மும்பை ஒரு பொருளாதார மையமாக இருப்பது போன்றுதான் இத்தாலி நாட்டிற்கு இன்றைக்கு மிலான் என்பது ஒரு பொருளாதார புள்ளியாக இருக்கிறது. அந்த மிலான் நகரத்திற்கு வந்து கல்வி கற்றார். ரோமைக்கு வந்தார். எதற்காக? போர் பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமைக்கு வந்தார். அரசனுடைய படையில் சேர வேண்டும் என்பது மட்டுமல்ல நோக்கம். இன்றைய காலகட்டத்தை எடுத்துக் கொள்கின்ற பொழுது இளைஞர்கள் என்றால் கலைகளை கற்றுக்கொள்வார்கள், போர்க்கலைகளை கற்றுக்கொள்வார்கள், போர் பயிற்சிகளை கற்றுக்கொள்வார்கள். காரணம், நாட்டை காப்பாற்ற வேண்டும், தங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அறநெறியாக ஊட்டப்பட்டது. சரி தவறு என்பதை விட அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த பழக்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனவே போர் பயிற்சிகளையும் பிற கிராமிய கலைகளையும் கற்றுக்கொள்வதற்காக ரோமைக்கு வந்தார். இவருடைய சிறப்பான போர்ப்படை பயிற்சி, அந்த ஆற்றல் வெளிப்பட்டதை கண்டு ரோமையினுடைய படையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, வீரமிகுந்தவர், தைரியசாலி, போர்ப்படை அந்த கலைகளை கற்று தேர்ந்து கொண்டதில் முதிர்ச்சி அடைந்தவர். எப்படி சொல்கிறேன்? மன்னன் தியோக்ளேசியன் ஆர்மி அந்த படையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஒருமுறை அந்த பகை நாட்டினரோடு போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பகை நாட்டினர் வீசிய அந்த வாள், தியோக்ளேசியன் சாதாரண அரசன் அல்ல. ஒரு சாதாரண அரசன் என்று அன்றைக்கு ரோமை அரசர்களை சொல்ல மாட்டார்கள், பேரரசர்கள் என்று சொல்வார்கள். எம்பரர், எம்பயர், ரோமன் எம்பயர், எம்பரர். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது நம்மெல்லாம் லூக்கா நற்செய்தியில் படித்திருக்கின்றோம். எப்படி அகுஸ்து சீசர் ரோமை பேரரசராக இருந்த காலத்திலே இதோ கிரேனியோ சிரியா நாட்டின் ஆளுநராக இருந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார் என்று. அதாவது பாலஸ்தீனத்தை அன்றைக்கு அடக்கி ஆண்டது, சிரியாவை அன்றைக்கு அடக்கி ஆண்டது, கிரேக்கத்தை அன்றைக்கு அடக்கி ஆண்டது, பிரான்ஸ் நாட்டை அடக்கி ஆண்டது யார் என்றால் இந்த ரோமை பேரரசு தான். எனவே தான் தியோக்ளேசியன் அரசனை வெறும் அரசன் அல்ல, ரோமை பேரரசன் என்று சொல்வார்கள்.
அந்த அரசன் தாக்கப்பட்ட பொழுது அந்த வாளை தடுத்து நிறுத்தி அரசனுடைய உயிரை காப்பாற்றிய வீரம் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, உடலிலும் உள்ளத்திலும் வீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. ஆனால் இந்த மனிதர் தான் அம்புகளால் எய்து கொல்லப்பட்டிருக்கிறார். வாழ வழி இல்லாமல் இந்த ஒரு நிலையை அடையவில்லை. வாழ்வதற்கான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். ஒரு முதல் 3 நூற்றாண்டுகளை நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு நன்றாக தெரியும். கிபி 320 வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு போதாத காலம். இன்றைக்கு ரோமை கிறிஸ்தவ மக்களுக்கு மையமாக இருக்கிறது, முக்கியமாக இருக்கிறது. அன்றைக்கு ரோமைதான் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரியாக இருந்தது, கொலைக்களமாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்னவென்றால், ரோமை பேரரசர்கள் தங்களை அரசர்களாக, கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். எனவே யாராக இருந்தாலும் வேறு அரசரை வணங்க கூடாது. மாறாக ரோமை பேரரசரை தான் கடவுளாக வணங்க வேண்டும். இதுதான் பின்னணியில் இருந்த ஒரு பெரிய சிந்தனையாக இருந்தது. ரோமை பேரரசரை ஆண் கடவுளாகவும் ரோமாவை பெண் கடவுளாகவும் அவர்கள் வணங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ரோமை பேரரசர் ஆண் கடவுள் ரோமா ஆண்டவர். இன்றைக்கும் ஆங்கிலத்திலே ரோமா, அவர்களுடைய இத்தாலி மொழியிலே ரோமா என்று தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் அது பெண்ணினுடைய பெயராக இருக்கிறது. இதுதான் அன்றைக்கு இருந்த ஒரு அந்த ரோமை அரசர்கள் கொடுத்த கட்டளையாக இருந்தது. இதோ இப்பொழுது கிறிஸ்தவர்கள் ரோமைக்குள் வருகின்றார்கள். புனித பவுலடியார், புனித பேதுரு மூலமாக கிறிஸ்தவம் ரோமைக்குள் வருகின்ற பொழுது இவர்கள் ஒரு புதிய கடவுளை கொண்டு வருகிறார்கள். அந்த கடவுளுடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. இவர்கள் ஒரு புதிய கடவுளை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே ஏரோது அரசன் இயேசுவை கண்டு பயந்தான். இப்பொழுது இயேசு உயிர்த்த பிறகு சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை கண்டு ரோமை பேரரசர்கள் பயந்தார்கள். எனவே இந்த கடவுள்கள், தெய்வங்கள் போய்விடுமோ என்று ரோமை பேரரசர்கள் பயந்த காரணத்தினால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள், அழித்தார்கள். பலவிதமான சித்திரவதைகள் சொன்னால் தாங்காத அன்பார்ந்தவர்களே, பயங்கரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கிபி 64 ஆட்சி செய்த நீரோ மன்னன் அந்த ரோமை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக ரோம் நகரை தீக்கிரையாக்கினான். பாவத்தையும் பழியும் யார் மீது போட்டான்? இதோ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கடவுளை வணங்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த செயல் காரணமாகத்தான் நம்முடைய தெய்வங்கள் வானிலிருந்து நெருப்பை பொழிந்து விட்டார்கள் என்று அந்த கிறிஸ்தவர்கள் மீது பழியை போட்டான். பயங்கரமான சித்திரவதைகள். இந்த நீரோ மன்னன் தான் பேதுருவை தலைகளாக சிலுவையில் அறைந்து கொன்றான். கிபி 67 பவுலடியாரை தலையை வெட்டி வாளால் வெட்டி கொன்றான். நீரோ மன்னன் முடிந்து விட்டான் என்றால் ரோமை வேத கலாபரை முடிந்து விட்டது என்று நினைக்க முடியாது. 320 ஆண்டுகள் தொடர்ந்தது. கான்ஸ்டன்டைன் தி கிரேட் என்ற அந்த பெரிய மன்னன் ஆட்சி செய்கின்ற வரைக்கும் அது தொடர்ந்தது. தியோக்ளேசியன் பயங்கரமான நீரோவை 3 மடங்காக பார்த்து விட்டோம் என்றால் அதுதான் தியோக்ளேசியன். புனித செபஸ்தியார் அந்த ரோமை படையில் இருந்த பொழுது தியோக்ளேசியன் தான் ரோமை பேரரசராக அவருடைய சகோதரரோடு ஆட்சி செய்தார். மிக மிக கொடுமையான ஒரு அரசனாக இருந்தான். அவன் கிறிஸ்தவர்களை எவ்வளவு சித்திரவதைக்கு உட்படுத்தின என்பதை வரலாற்றிலே படித்து விட்டோம் என்றால் கண்ணீர் வடியும். இதையெல்லாம் பார்த்துதான், இந்த கிறிஸ்தவர்களுடைய வேதனைகளை பார்த்துதான் 2வது நூற்றாண்டிலே தெர்த்தூலின் என்பவர் சொன்னார், வேத சாட்சிகளினுடைய ரத்தம் கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவத்துக்கு வித்து என்று சொன்னார். வேத சாட்சிகளுடைய ரத்தம் கிறிஸ்தவத்தின் வித்து என்று சொன்னார். இதனை எதற்காக சொல்கிறேன் என்றால் என்னுடைய மறையுரையினுடைய முடிவிலே கண்டிப்பாக இந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுவேன் என்பதற்காக. இந்த ஒரு சூழலில் தான் கிறிஸ்தவர் படுகின்ற அந்த வேதனையை பார்க்கின்றார் புனித செபஸ்தியார். வாழ்வதற்கான வாய்ப்பு இருந்தது. மிலான் நகரத்தில் இருந்தது, ரோம் நகரத்தில் இருந்தது. சிறந்த ஒரு படை தளபதியாக, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வாழ்ந்திருக்கலாமே அன்பார்ந்தவர்களே. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட ஒரு தாகம், அந்த ஒரு பற்று, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு வெறி, அந்த ஒரு அறம், அந்த ஒரு காதல், இந்த வழங்கப்பட்ட வாழ்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தூக்கி வீசி எறிந்தது. ஏதோ ஒன்றை கண்டார்கள். கிறிஸ்தவத்தினுடைய ஆற்றலை கண்டார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஆளுமையை கண்டார்கள்.
கவரப்பட்டார்கள் அன்பார்ந்தவர்களே, மிக மிக கவரப்பட்டார்கள். பக்தர்களாக அல்ல, சீடர்களாக வாழ வேண்டும் என்று கவரப்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் ஆளுமை முழுவதையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நிரப்பினார்கள். பவுலடியார் சொல்வார், இந்த இயேசுவுக்காக நான் பெற்றுக்கொண்டது கற்றுக்கொண்டது எல்லாம் குப்பை என்று கருதுகிறேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பவுலடியார் சொன்னார் அல்லவா. ஆளுமை மாற்றம் கொண்டார்கள். நாங்கள் செபஸ்தியார் என்கின்ற அந்த ஆளுமை மறைந்து இயேசு என்கின்ற ஆளுமையை தங்களுக்குள் முழுவதுமாகவே தலைமுதல் கால் வரைக்கும் அணிந்து கொண்டார்கள். எனவேதான் இந்த ஒரு தீவிரமான காதல், பற்று, பாசம் அந்த இயேசுவின் மீது இருந்த காரணத்தினால் வந்த வாய்ப்புகளை எல்லாம், வந்த வசந்தங்களை எல்லாம் வீசி எறிந்து விட்டு இந்த இயேசுவை பின்பற்றினார்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும், சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு சென்று ஆற்றல் கொடுத்தார், ஆறுதல் கொடுத்தார். அந்த சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு புதிய வாழ்வை, இந்த புதிய நிறை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் தொலைத்து விட வேண்டாம் என்று சொல்லி 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 அவர்களை உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார். என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவென்றால், இந்த செபஸ்தியாருக்கு கோபம் வராதா? இந்த செபஸ்தியாருக்கு தீமைகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வராதா? கண்டிப்பாக கோபம் வர வேண்டும். தீமைகள் செய்வதற்கான ஆற்றல், உடலாற்றல் இருந்தது. பகைவனுடைய வாளையை தடுத்து ஒரு பேரரசனுடைய உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய இந்த செபஸ்தியாருக்கு ஏன் இன்னொரு மனிதனை அடித்து விரட்ட முடியாதா? அவனை வாளால் வெட்டி வீழ்த்த முடியாத எல்லாம் இருந்தது அன்பார்ந்தவர்களே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆளுமையாலும் இன்று நாம் கேட்டிருக்கக்கூடிய இந்த வாசகத்தினாலும் கவரப்பட்டவர். தீமைக்கு பதில் தீமை செய்யாதே, தீமைக்கு பதிலாக நன்மை செய். அந்த இன்றைக்கு நம்முடைய மைய சிந்தனை என்னவென்றால், தீமையை அமைதி என்கின்ற அந்த தீமையின் அம்புகளை அமைதியால் வென்றவர். எப்படிப்பட்ட அமைதி புனித செபஸ்தியாரிடம் இருந்தது? முதலாக ஆளுமை ஆற்றல் கொண்ட அமைதி அன்பார்ந்தவர்களே. அந்த ஆளுமை முழுவதும் கோபம் என்கின்ற அந்த செயலை விட, நிலையை விட சக்தி என்பது அதிகமாக இருந்தது. கோபம் என்பது எதிர்மறையானது, சக்தி என்பது நேர்மறையானது. புனித செபஸ்தியாரிடம் இருந்தது கோபம். நாம் இன்றைக்கு ஒரு ஆளை பேசுகின்ற அந்த கோபம் அல்ல, மாறாக கிறிஸ்தவத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த சக்தி இருந்தது, ஆற்றல் இருந்தது. அது ஆளுமை முழுவதும் நிரம்பி இருந்தது. மன்னரிடம் சென்று மன்னருடைய அந்த போர் வீரர்களை அடித்திருக்கலாம், மிரட்டி இருக்கலாம், செய்யவில்லை அன்பார்ந்தவர்களே. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த மாற்று கலாச்சாரம், மலைப்பொழிவு கலாச்சாரம் இப்பொழுதுதான் உங்களுக்கு முன்பாக வாசித்து காட்டிய. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு, உன்னுடைய மேலாடை பறித்துக் கொள்ள விரும்பினால் உள்ளாடையும் கொறுக்க மறவாதே. இது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அழகான மாற்று கலாச்சாரம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆளுமையாக இருந்தது. கிறிஸ்தவம் மட்டுமல்ல, விவிலிய அறநெறி கலாச்சாரம், விவிலிய ஆளுமையாக இருந்தது. காயின் ஆபேல் நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றாக தெரியும். காயம் பட்டவன் யார்? ஆபேல். காயம் ஏற்படுத்தியவன் யார்? காயின் அன்பார்ந்தவர்களே. காயம் பட்டவன் ஆபேல், காயம் ஏற்படுத்தியவன் இதோ காயின். ஆனால் தழும்பை, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தழும்பை சுமந்தது யார்? ஆபேல் அல்ல, காயின் தான். வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் தழும்பை சுமந்தான். இதுதான் விவிலிய அறநெறி, விவிலிய செய்தி அன்பார்ந்தவர்களே. எனவே நீங்கள் எல்லாரும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை பழிக்கு பழி வாங்கிவிட்டோம் என்றால் நீங்கள் பலசாலிகள் என்று எண்ணலாம். திருப்பி அடித்தால் நாம் பலசாலி என்று எண்ணலாம். திருப்பி அடிக்கக்கூடியவன் தான் வாழ்க்கையிலே தழும்பை தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் காயின் ஆபேல் நமக்கு சொல்லுகின்ற அழகான ஒரு செய்தி. கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை முழுவதும், ஆளுமை முழுவதும் தழும்பை சுமந்து நாடோடியாக திரிந்தவன் யார்? ஆபேல் அல்ல, காயத்தை ஏற்படுத்திய காயின் தான். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த, அந்த இயேசு கிறிஸ்து பின்பற்றிய அந்த விவிலிய செயல், விவிலிய மனநிலை அன்பார்ந்தவர்கள். அண்மையிலே குருக்களுக்கென்று ஒரு நாள் ஒரு சிறிய தியானத்திற்கு சென்றிருந்தேன். 1 மணி நேர தியானத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது உரையாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு சின்ன கருத்து அவர்களுக்கு சொன்னேன். குருக்கள் அருள் பணியாளர்களாக நாங்கள் பங்குகளிலே ஏதாவது தளங்களிலே இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுப்பதற்காகவும் தான் அந்த கருத்தை சொன்னேன், சொல்லிக் கொண்டிருந்தேன். நாம் பங்குகளில் இருக்கின்றோம்,
ஒருவேளை பங்கு மக்கள் சின்ன புரிதல் தவறுகளினால், புரிதல் கோளாறுகளினால் நம்மை புரியாமல் ஏசலாம், பேசலாம், நம்மை அடிக்கலாம், அடிக்க வரலாம். நம்மால், நான் சொன்னேன், நம்மால் திருப்பி அடிக்க முடியும், ஆனால் திருப்பி அடிக்க மாட்டோம். அவர்கள் நம்மை கெட்ட வார்த்தைகளாலோ வேறு ஏதோ கோபமான வார்த்தைகளாலோ பேச முடியும். நாம் கோப வார்த்தைகளாலும் கெட்ட வார்த்தைகளாலும் பேச மாட்டோம். நம்மால் திருப்பி பேச முடியும், ஆனால் பேச மாட்டோம். எதற்காக? அது நம்முடைய பலகீனம் அல்ல. உடனே நீங்கள் எல்லாரும் சொல்வீர்கள் அதுதான் நமது பலம் என்று. உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு வார்த்தையை சொன்னேன். அது எங்களுடைய பலகீனம் அல்ல, அது எங்களுடைய ஆன்மீகம். அதுதான் எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. திருப்பி கொடுப்பது எங்களுடைய ஆன்மீகம் அல்ல. திருப்பி அடித்து விட்டோம் என்றால் நாங்கள் பெரியவர்கள் அல்ல. எங்களால் செய்ய முடியும் என்றாலும், எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன், உங்களால் திருப்பி கொடுக்க முடியும், பழிக்கு பழி வாங்க முடியும் என்றாலும் நீங்கள் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய பலகீனம் அல்ல அன்பார்ந்தவர்களே. அதுதான் நமது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எல்லாரும் பங்குகளில் பணியாற்றுகின்றோம். அதுதான் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, சக்தி கொடுக்கிறது, ஆற்றல் கொடுக்கிறது. அதைத்தான் நான் இன்றைக்கு ஆளுமை அமைதி என்று சொல்லுகின்றேன். அமைதியால் வென்றால் என்று போட்டிருக்கிற என்றால் முதல் அமைதி என்பது அப்படிப்பட்ட ஆளுமை அமைதி. அந்த ஆளுமை தருகின்ற ஆன்மீக. எங்களுக்கு அரசியல் பலம் இல்லை, பண பலம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் உங்களை வழி நடத்துகிறோம் என்றால் அந்த வழி நடத்துவதற்கான அந்த சக்தியும் ஆற்றலும் இப்படிப்பட்ட ஆன்மீக ஆற்றலில் இருந்துதான் எங்களுக்கு கிடைக்கிறது. இதைத்தான் புனித செபஸ்தியார் முதலாக பின்பற்றினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக பின்பற்றினார். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த இப்படிப்பட்ட அந்த ஆளுமை ஆற்றலை கண்டுதான் சீடர்கள் பயந்தார்கள். பிலாத்து பயந்தான், அந்த ஏரோது மன்னன் பயந்தான், அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். இயேசு முன்னே போய் நின்றார். பார்த்ததும் பயந்து விட்டான், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, திருப்பி அனுப்பிவிட்டான். அந்த ஏரோது மன்னன் இயேசுவை திருப்பி பிலாத்துவிடமே அனுப்பிவிட்டான். ஐயோ வேண்டாம், கொண்டு வந்த இடத்திற்கு திரும்பி சென்று விடுங்கள் என்று. இந்த ஆளுமை அமைதி, இந்த ஆற்றலை வைத்துக் கொண்டுதான் இந்திய நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ இந்த ஆளுமை அறநெறி ஆளுமை ஆற்றலை வைத்துதான், இந்த ஆளுமை அமைதியை வைத்துக் கொண்டுதான் இந்திய நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. காந்தியடிகள் ஒரு புதிய வித்தியாசமான கலாச்சாரத்தை அப்பொழுது செய்தார். அந்த கலாச்சாரம் என்னவென்றால், அடித்தவனை திருப்பி அடிக்கவில்லை. உடனே எல்லாரும் கேட்டார்கள், நீங்கள் அடித்தவனை திருப்பி அடிக்காமல் இருக்கிறீர்களே, எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. காந்தியடிகள் அழகாக சொன்னார், இது வித்தியாசம் அல்ல, புதியதும் அல்ல. இதை நான் பெற்றுக்கொண்டது எங்கிருந்தும் என்றால், இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன் அல்லவா, புதிய ஏற்பாடு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், கிறிஸ்தவர்களுடைய வேத நூலாகிய அந்த விவிலியத்தில் இருந்துதான் நான் இதனை பெற்றுக்கொண்டேன். அன்பார்ந்த மக்களே, கிறிஸ்தவர்களின் வேத நூலை வைத்துக் கொண்டு இந்தியாவுக்கே விடுதலை கிடைத்திருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். எப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய பங்குகளிலே இருக்கக்கூடிய மனநிலைகளிலே இந்த ஆளுமை அமைதி வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே இந்த ஆளுமை அமைதி வேண்டும். இன்றைக்கு என்றுமே இல்லாத அளவுக்கு எல்லா குடும்பங்களிலும் பிரிவுகள், பிளவுகள், விவாகரத்துக்கள். முதலான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? யார் பெரியவன் என்பதுதான். கணவன் பெரியவனா, மனைவி பெரியவனா? ஒரு 2 வார்த்தைகள் ஒருவர் சொல்லிவிட்டார் என்றால் 4 வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கின்றோம்? 8 அடி பாய்ந்தால் அவன் 16 அடி பாய வேண்டும். ஏன்? கண்டிப்பாக 16 அடி பாய்ந்துதான் ஆக வேண்டுமா? 8 அடி பாய்ந்துதான் ஆக வேண்டுமா? எனவே கிறிஸ்தவ அறநெறி என்பது ஆற்றல் தருகின்ற அந்த ஒரு நிலை. அந்த கிறிஸ்தவ அறநெறி என்பது ஆளுமையை உருவாக்குகின்ற, ஆன்மீகத்தை உருவாக்குகின்ற, அமைதியை தருகின்ற அந்த ஒரு வித்தியாசமான அமைதி. இந்த அமைதியை கண்டு உலகம் பயந்தது, இன்றைக்கும் பயப்படுகிறது. இந்த அமைதி ஆற்றல் தரக்கூடியது நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பங்குகளிலும். தயவு செய்து நெல்சன் மண்டேலா வெளிவந்த பிறகு அவர் சொன்னார் நெல்சன் மண்டேலா வெளி வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய அந்த சிறையை காத்தவனுக்கு ஷூ 1 மிதியடிகள் 2 மிதியடிகள் செய்து கொடுத்தார். அவரை அடித்து உதைத்த அந்த சிறை காவலன் கேட்டான், காந்தியடிகள் அடித்து உதைத்த சிறை காவலன் கேட்டான், என்னுடைய காலின் அளவு உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று.
அவர் அழகாக சொன்னார், நீர் என்னை உதைக்கின்ற பொழுது அந்த கால் தடத்தை வைத்துக்கொண்டு காலின் அளவை எடுத்துக்கொண்டேன் என்று. என்ன அழகான ஒரு ஆன்மீகம், என்ன அழகான ஒரு ஆற்றல். அடித்து உதைத்தவனை பற்றி பேசவில்லை, ஆனால் அந்த அடியை எப்படி சந்தித்தார் என்பவரை பற்றித்தான் இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே முதலாக இந்த கிறிஸ்தவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த மாற்று கலாச்சார சிந்தனையான பழிக்கு பழி என்பதை வார்த்தையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறுத்துவோம். இந்த உலகத்திற்கு நாம் வித்தியாசமானவர்கள், இந்த ஊரிலே நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்று காட்டுவோம். இரண்டாவதான அமைதி எப்படிப்பட்டது என்றால் அறச்சீற்ற அமைதி. புனித செபஸ்தியாருக்கு கோபமே வரவில்லை. கோபம் வந்ததான் பார்ந்தவர்களே. முதல் முறை அம்பால் எறியப்பட்டார். அந்த அம்புகள் உடலை துளைத்தன அன்பார்ந்தவர்கள். இருந்தாலும் சாகவில்லை. எதற்காக தெரியுமா? ஆற்றல் இருக்கிறது, உள்மன ஆற்றல் இருந்தது, வெளி ஆற்றல் இருந்தது, வெளி தைரியம், உடல் தைரியம் இருந்ததெல்லாம் செத்து போயிருப்பார் அன்பார்ந்தவர்களே. அந்த உடல் தைரியத்தை தாண்டிய உள்மன ஆற்றல் இருந்தது. அந்த ஆற்றல் இருந்த காரணத்தினால் தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா, மரத்திலே கையை கட்டி கொண்டு அம்புகளால் எய்யப்படுகிறார் அல்லவா. சாகவில்லையே. ஏன் சாகவில்லை? கேள்வி. அவர் செத்து விட்டார் என்றுதான் எல்லாரும் நினைத்தார்கள். ஐரீன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண், அவர் செத்து விட்டார், அவருக்கு நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தாய். வந்த நேரத்திலே உயிர் மூச்சு துடித்துக் கொண்டிருந்த அன்பான். இப்படிப்பட்ட ஆளுமை ஆற்றல் கொண்ட மனிதர்கள் அவ்வளவு எளிதாக சாக மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே. இது உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை, நிஜம். தடால் புடால் என்று சொல்லுபவர்கள் ஒருவேளை விழுந்து விடலாம், ஆனால் அமைதியாக தங்களுடைய வாழ்க்கையை சந்தித்துக் கொள்பவர்கள், சிந்தித்துக் கொள்வர், அவ்வளவு எளிதாக சாக மாட்டார். இது உண்மை. புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கையில் இருந்து இந்த செபஸ்தியார் அறச்சீற்றமும் அவருக்கு இருந்தது. கோபம் மட்டுமல்ல, அறச்சீற்றம். சீற்றத்திலே கூட ஒரு அறம் இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு எத்திக்ஸ் இருக்க வேண்டும். சும்மா கோபப்பட்டோம் என்றால் கோபத்திற்கு மதிப்பு இருக்காது. செபஸ்தியார் மீண்டும் வருகின்றார். எப்படிப்பட்ட ஒரு மனிதர்! அந்த தேக்குலோசன் அரசனுக்கு முன்பாக வந்து அதற்கு பிறகு கோபம் கொள்ளுகிறார், சாடுகிறார். எதற்காக கிறிஸ்தவர்களை நீ துன்புறுத்துகிறாய்? நீ கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது என்பது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும் என்று அந்த தேக்குலோசின் அரசனுக்கு முன்பாக கோபத்தையும் தன்னுடைய அறம் நிறைந்த சீற்றத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் தடியால் கொல்லப்பட்டு அந்த ஆற்றிலே வீசி எறியப்பட்டு அவருக்கு நல்லடக்கம் கொடுக்கப்படுகிறது. என் அன்பார்ந்த மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுமை பற்றி நினைக்கின்ற பொழுது சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? அவர் ஒரு மெஸ்ஸியாவாக தொடர்படுத்தி பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார்கள். எப்படி சொல்வார்கள் என்றால், எரிகின்ற திரியை அணையார். இந்த திரியை அணைப்பதற்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி ஆற்றல் தேவையே இல்லை. நெளியும் நாணலை முறியார். ஒரு நாணல் செடி இருக்கிறது, அதை முறிப்பதற்கு அவ்வளவு பெரிய பலம், உடல் பலம், சக்தி, ஆற்றல் தேவை இல்லை. இந்த மெழுகுதிரி அணைப்பதற்கு பக்கத்தில் சென்று பலமாக ஒரு மூச்சு விட்டாலே போதும், மெழுகுதிரி அணைந்து விடும். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அறச்சீற்றம் கொண்டார். கோபம் என்று நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம். நாம் எல்லாமே இனிமேல் சொல்ல வேண்டியது அறச்சீற்றம். உங்களுடைய கோபங்களிலும் சீற்றத்திலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாத கோபம் அது கோபமே அல்ல அன்பா, அது வீணிலும் வீணாக. எப்படிப்பட்ட அறச்சீற்றம்! இன்றைக்கும் நம்முடைய விவிலியத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 18:19 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பிலாத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரண தீர்வைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது பல்வேறு விதமான அங்கு உரையாடல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. போர் வீரன் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அறைந்து விட்டான். போர் வீரன் ஒருவன். அந்த இயேசு அதனை சும்மா எடுக்கவில்லை. அடிபட்டு விட்டோம் என்றால் அமைதியாக போக வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். நான் சொன்னது தவறு என்றால் எது தவறு என்று காட்டு. நான் சொன்னது சரி என்றால் ஏன் என்னை அடிக்கிறாய்? அருமையான ஒரு கேள்வி. தணிந்து போகும் பணிந்து. அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் விவிலியத்தில் பதில் கிடைக்கவில்லை. பிலாத்துவை சந்தித்தால் அந்த கேள்விக்கான பதிலை பிலாத்துவிடம் கேட்பேன் நான். ஐயா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் இல்லை என்று. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவு அறச்சீற்றம் இருந்தது. ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எருசலேம் ஆலயம் எக்கச்சக்கமான விளையாடல்கள் நடந்தன. அங்கே எக்கச்சக்கமான வியாபார ரீதியான பலவிதமான ஊழல்கள் நடந்தன. கயிறுகளால் சாட்டை பின்னி அடித்தார் அன்பார்ந்தவர்களை. அவரே கயிறுகளால் சாட்டை பின்னிறார். அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நான் சிரித்துக் கொள்வேன், வாசித்துக் கொள்வேன்.
அவர் காலையிலே சென்று ஆலயத்தில் ஒரு மூலையில் இருந்து கயிறுகளை பின்னி கொண்டிருக்கிறார். மக்கள் போவர் வருவர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் நினைக்கவில்லை இப்பொழுது கயிறுகளை பின்னி கொண்டிருப்பது பிறகு அவர்களை பின்னி எடுப்பதற்கென்று யாரும் நினைக்கவில்லை. கயிறுகளால் சாட்டை செய்தார். வேறு கடைகளிலிருந்து சாட்டைகள் வாங்கவில்லை. அவருக்கு தெரியும் இந்த சாட்டை எப்படி பின்னி பிணைந்தோம் என்றால் வலி தரும், வேதனை தரும் என்று. ஏனென்றால் அன்றைய அந்த அந்த அரசவை குருக்கள் அவ்வளவு வேதனைகளை மக்களுக்கு கொடுத்தார்கள். அறச்சீற்றம் இருந்தது அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த சமூக சூழலே ஒரு சில நிகழ்வுகளை கண்டு கொஞ்சம் கோபம் கொள்ள வேண்டும், சீற்றம் கொள்ள வேண்டும். ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளையும் ரொம்ப பத்திரமாக ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். நம்ம எல்லாம் பெரிய பாதுகாப்பில் இருக்கின்றோம் என்பதற்கு அடையாளம் தான் நம்முடைய வீட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய காம்பவுண்டுகள். அதே நேரத்தில் நாம் எல்லாம் உள்ளிலே பாதுகாப்பு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அப்படியே பொத்தி பொத்தி நம்முடைய குழந்தைகளை எல்லாம் வளர்க்கின்றோம். ஒரு நாள் வரும், நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு நாள் வரும், இந்த நாட்டினுடைய, இந்த சமூகத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய போக்குகளுக்கு ஒரு நாள் வரும். உங்களுடைய தலைக்கு மேல் வாள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுகின்ற பொழுது காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. பக்கத்து வீட்டில் ஏற்கனவே எல்லாரும் செத்திருப்பார்கள். ஏனென்றால் அறச்சீற்றம் கொள்ளவில்லை. அறநெறியோடு நாம் பிறரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யவில்லை. இரண்டாவது உலகப் போரிலே ஜெர்மனியிலே நடந்தது அன்பார்ந்தவர்களே. நாங்கள் இதோ தப்பித்துக் கொள்கிறோம், நாங்கள் தப்பித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். கடைசியில் அவர்களையும் தேடி வந்தார்கள். தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லை, காப்பாற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. எனவே அன்பார்ந்த மக்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல், சமூக, பொருளாதார அந்த தீமைகள் இருக்கின்ற பொழுது அதை பார்த்து கொஞ்சம் சீற்றம் எழ வேண்டும். புனித செபஸ்தியாருக்கு சீற்றம் எழுந்தது. திருப்பி கேட்டார். அந்த திருப்பி சென்றதால் தான் சாவை சந்தித்தார். ஒருவேளை பத்திரமாக இருந்திருக்கலாம், பத்திரமாகவே இருந்திருக்கலாம். பெட்டிக்குள் தான் இன்றைக்கும் இருந்திருப்பார். இந்த கோயிலுக்கு பாதுகாவலராக வந்திருக்க மாட்டார் அன்பார்ந்தவர்கள். இறுதியாக மூன்றாவதாக சொல்கிறேன், எப்படிப்பட்டது மதிப்பீடு, ஆற்றல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள், அவைகள் தான் இந்த உலகத்திலே ஆற்றல் தருகின்ற மூன்றாவது அமைதி என்று நான் சொல்ல முடியும். எப்படி என்றால் பேஷன். அந்த வார்த்தை உங்களுக்கு நன்றாக தெரியும். பேஷன், இதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று துன்பங்கள், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அப்படி என்றால் துன்பங்கள். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த ஒரு சினிமா கூட உண்டு. மெல் கிப்சன் நடித்த ஒரு தயாரித்த ஒரு சினிமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை பார்த்து விட்டோம் என்றால் பயங்கரமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஐயோ இவ்வளவு ஒரு ஒரு கொடூர முகமாக இருக்கிறது என்று அவ்வளவு இரத்த கரைப்படிந்து. இது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய துன்பங்கள். இன்னொன்றும் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் passion for Christ. ஆண்டவருக்காக ஒரு காதல். நான் முதலில் சொன்னேன் அல்லவா, ஆண்டவருக்காக ஒரு காதல். அது நம்முடைய இந்த வேத சாட்சிகளிடம் இருந்தது அன்பார்ந்தவர்களே, காணப்பட்டது. ஆண்டவருடைய துன்பங்களில் பங்கு பெறுவது என்பது ஒன்று, ஆனால் இன்னொன்று ஆண்டவருக்காக வாழ்வது என்பது. இன்றைக்கு இப்படி நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களை பார்த்து சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாரும் சென்று ஆண்டவர் இயேசுக்காக துன்பப்படுங்கள், சாகுங்கள் என்று சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகளுக்காக வாழுங்கள் என்று சொல்வேன். Passion for Christ. அந்த கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை வாழ்வதற்கு, அந்த கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை சாத்தியமாவதற்காக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுவேன். அது கண்டிப்பாக இன்றைய ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த ஊரை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த ஊரிலே கிறிஸ்தவ மதிப்பீடுகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஊரிலே இனிமேல் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நீங்கள் ஒளியேற்றுகின்ற பொழுது அந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் சொன்னீர்கள். மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷம். இந்த ஊர் பெரிய ஊர். இந்த ஊரை பார்த்து நாங்கள் எல்லாம் படிக்க வேண்டும், பழக வேண்டும் என்பார்கள். இவைகள் எல்லாம் இந்த ஊரை நாங்கள் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு சந்தோஷம் தருகிறதோ இல்லையோ, அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. இந்த ஊரிலே மீண்டும் சொல்கிறேன், திருமணம் ஆக முடியாமல்
ஏழை பெண்கள் அறநெறி தவறி போக கூடாதவர்களே. இந்த ஊரிலே கல்வி படிக்க முடியாமல், நல்ல மாணவர்கள் கல்வி படிக்க முடியாமல், இந்த ஊரிலே ஏழை மாணவர்கள் அப்படியே அனாதையாக திசை திருப்பி போக கூடாதவர்கள். இந்த ஊரிலே சாதாரண நோய்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமல், தேவையில்லாமல் சாக கூடாது அன்பார்ந்தவர்களே. சாவு உண்டு, ஆனால் இந்த ஊரிலே சாதாரண அந்த மருத்துவ உதவியும் மாத்திரை வாங்குவதற்கு காசும் இல்லாமல் சாக கூடாது. இந்த ஊரிலே உள்ள இளைஞர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கென்று சில திட்டங்கள் உருவாக, எப்படிப்பட்ட திட்டங்கள் இன்றைய சமூக சூழலிலே பார்க்கின்ற பொழுது போதை, மது, எக்கச்சக்கமான தேவையில்லாத கலாச்சாரங்கள் இன்றைக்கு இருக்கின்ற பொழுது இந்த இளைஞர்களை நம்முடைய கைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த திட்டம் அதுவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 5 விதமான திட்டங்கள் 6வது திட்டமாக நம்முடைய ஊரில் வர வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் இழந்து விட்டோம் என்றால் நாளைக்கு இந்த பங்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு புனித செபஸ்தியார் விழாவை யார் கொண்டாடுவார்? நாளைக்கு என்றால் நாளைக்கு நான் சொல்லவில்லை, 10 வருடங்கள் கழித்து இந்த பங்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கு அதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறேன், கிறிஸ்தவனுடைய மதிப்பீடுகள் என்று சொல்லப்படுது. அது மதிப்பீடுகள், வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ முடியாத ஒன்றை இன்றைக்கு நான் இந்த இடத்தில் இருந்து சொல்ல மாட்டேன். நம்மால் செய்ய முடியும் என்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் எக்கச்சக்கமான தள்ளுபடிகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி? நான் பொருளாதார தள்ளுபடிகளை மட்டும் சொல்லவில்லை, சந்தையிலே சென்று ஜாமான் வாங்குகின்ற அந்த தள்ளுபடிகளை மட்டும் நான் சொல்லவில்லை. ஒரு பெண் பெரிய கடைக்கு சென்றாள், காஃபி வாங்குவதற்காக கடைக்கு சென்றாள். அவளுடைய தேவை என்ன? காஃபி வாங்க வேண்டும் என்பதுதான். கடைக்கு சென்றால் அங்கு பார்த்தால் கயிறு இருக்கிறது அல்லவா, கயிறு அங்கு தள்ளுபடியில் போட்டிருக்கிறார்கள். கயிறு தள்ளுபடியில் போட்டு, அவளுக்கு தேவையானது காஃபி, தேவை இல்லாதது என்ன? கயிறு. அவள் வீட்டிற்கு வாங்கி வந்தாள். என்ன? காஃபி அல்ல, மாறாக கயிறு வாங்கி வந்தாள். என்ன? தள்ளுபடியில் போட்டிருக்கிறார்கள் என்று. எனவே தேவைப்பட்ட காஃபி வாங்கவில்லை, தேவையில்லாத கயிறு வீட்டிற்கு வாங்கி வந்தாள். காரணம் என்ன? தள்ளுபடியில் போட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வீடுகளில் பொருட்களில் ஒருவேளை பொருட்களில் தள்ளுபடி செய்ய வேண்டியவைகள் ஏராளம் இருக்கிறது வீடுகளிலே எடுத்துக்கொள். எனவே காஃபி வாங்க போனேன், ஒரு கயிறு வாங்கி வந்தேன் என்றுதான். அப்படிப்பட்டவர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 2 பேருக்குமே பொருத்தமாக இருக்கிறது. நம்முடைய வீடுகளை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது தள்ளுபடி செய்ய வேண்டிய பொருட்கள் ஏராளம் இருக்கின்றன. அதே மாதிரி நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது தள்ளுபடி செய்ய வேண்டிய கலாச்சாரங்கள் ஏராளம் இருக்கின்றன. சந்தையிலே ஒவ்வொரு நாளும் புதிய 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 கலாச்சாரங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. புதிய புதிய ஸ்டைல் வந்து கொண்டு இருக்கின்றன. புதிய புதிய நாடகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புதிய புதிய இசை புயல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் உள்ளடக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஒரு பங்கு என்பதற்கு இல்லை அன்பார்ந்தவர்களே. தள்ளுபடியிலே கயிறு விற்பதா? நாம் கயிறு வாங்கி கொண்டு வந்து காஃபியை என்ன செய்வது? காஃபி வாங்கவில்லை. எனவே நீங்கள் சந்தையில் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதாவது கலாச்சார சந்தையில், வாழ்க்கை சந்தையில், சமூக சந்தையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. டிவி வழியாக இருக்கலாம், செல்போன் வழி எது வழியாக இருக்கலாம். வருவதையெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டியது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்ல. வெட்கமாக இருக்கிறது. வருவதை பார், யோசித்து பார், சிந்தித்து பார், சீர்தூக்கி பார். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளுக்கு இது ஒத்து போகிறதா என்று பார். நம்முடைய பங்கினுடைய மதிப்பீடுகளுக்கு ஒத்து போகிறதா? புனித செபஸ்தியாருடைய மதிப்பீடுகளுக்கு ஒத்து போகிறது என்று பார். இல்லையா, அதை தள்ளுபடி செய். இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை தள்ளுபடி செய்துவிட்டு தேவையில்லாத கயிறுகளை வாங்குவதற்கு பதிலாக நமக்கு தேவையில்லாத அந்த தள்ளுபடி கயிறுகளை விலக்கிவிட்டு தேவையான கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், கலாச்சார சந்தைகளில் ஒவ்வொரு நாளும் ஏராளமாக வந்து கொண்டிருக்கும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதைத்தான் வாங்க வேண்டும் என்று துணிந்து விட்டோம் என்றால், முயற்சி செய்து விட்டோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மதிப்பீடுகளை நாம் கொலை செய்கிறோம். passion for Christ, ஆண்டவர் இயேசுவுக்காக காதல் கொள்ளுதல், மதிப்பீடுகளை வாழுதல், அது பறி போய் விடுகிறது. எனவே புனித செபஸ்தியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாம் அவருடைய சிந்தனைப்படி, சொற்படி, செயல்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அறநெறிப்படி வாழ்வோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.